முழங்க செய்து 33 தேவர்களும் 40 ரிஷிமார்களும் 8 திக்குப்பாளர்களும் தெய்வலோகத்தில் ஒன்றாக இணைந்து தெய்வ ரகசியங்களை பேசுவது வழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 13வது ஆண்டு தொடக்க விழாவிலே தேவதந்தி முழங்கிய சப்தம் எனது செவியில் ஒலித்தது. வசிஷ்ட மாமுனிவராகிய நான் இந்த தெய்வத்திற்கு நாடி வந்து கொண்டே இருக்கின்றேன். வருகின்றேன், தெய்வலோகம் வருகின்றேன். மற்றது தாயின் நெஞ்சம் தாய்மகை நெஞ்சது கடவுள் நீங்கள் வாழ்க, உங்களுடைய புகழ் வாழ்க. வெள்ளை யானையை பரிசாக பெற்று தெய்வலோகத்திலே தெய்வேந்திரன் என்ற பட்டத்தோடு தாங்களுடைய பணி சிறப்பாக நடைபெற எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதமும் எங்களை போன்ற முனிவருடைய ஆசீர்வாதமும் தங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. தேவதந்தி முழங்கிய சப்தம் எனது செவியிலே ஒலித்தது. அனைத்து தேவர்களும் வந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு குறை தென்படுகிறது. ஆனால் ஒரு குறை
என்னவென்றால் இப்பொழுது தேவர் மூவர் கிண்ணர் கிருடர் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அனைவரும் வந்து விட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வரவில்லை. அதுதான் யார் என்றால் என்னுடைய ஆரிய நண்பர் விஸ்வாமித்திரன் வரவில்லை என்று நினைக்கின்றேன். கருந்தாடி வேந்தன் வரவில்லை. பேச்சுக்கு பேச்சு எதிர்பேச்சு பேசக்கூடிய ஆரிய நண்பர் விஸ்வாமித்திரர் வரவில்லை. அவருடைய வருகை ஏதோ ஆரவாரம் கேட்கிறது. அவருடைய அவர்தான் வந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். வாருங்கள், எதிர்பார்த்தியா. எங்கு பார்த்தாலும் ஒரே அமாதி, எங்கு பார்த்தாலும் ஒரே அமாதி. எங்கு பார்த்தா ஒரே அமாதி. என்னுடைய நாடு காதி நாடு. கவுசலா வழிவந்த வட்டத்தை பெற்று காதி நாட்டிலே மக்களோடு மக்கள் ஒட்டாக்கவே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஏட்டைக்கு வந்து ஏட்டை ஆடியை கலப்பினால நாட்டு மக்கள் எல்லாம் பசி பட்டியாகவே துடி துடித்துக் கொண்டார்கள். அங்கிருந்து ஓடி பார்த்தேன். பசி அறுவதற்கு இடமே தெரியவில்லை. கண்ணு கட்ட தூரமாக சிறிய ஒரு ஆசனம் ஒன்று தெரிந்தது. அங்கு சென்று பார்த்தேன். ஒரு முனிவர் இருந்தார். முனிவரை கேட்டேன். முனிவரை கேட்டேன். வேட்டைக்கு வந்த இடத்துல நாட்டு மக்கள் எல்லாம் பசியாக்க துடிக்கின்றார்கள். ஏதாவது உணவு இருக்குவா என்று கேட்டேன். யாரு யாரு எந்த நாட்டை தந்தவர் என்று கேட்டார். என்னுடைய நாடு காதி நாடு. கவசுகா முனிவர் என்று கூறினேன். என் நாட்டு மக்கள் எல்லாம் அழைத்து வர சொன்னார். அழைத்து வந்து என்னுடைய ஆசர் முன்பதாகவே என்னுடைய ஆசர் முன்பதாகவே அமர வைத்தேன். காமதன் பசுவை அரவணைத்து என்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் பயன்படுத்தி விட்டார். ஒரு காமதன் பசுவாக்கப்பட்டது நாட்டு மக்களுக்கெல்லாம் மருந்து முடித்து விட்டது. இது போன்ற ஒரு பசு நமது நாட்டில் இருந்தா நமக்கு நமது நாட்டு மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி மனதில் எண்ணிக்கொண்டு என் நாட்டு மக்களை விட்டு அந்த பசுவை இழுத்து வர செய்தேன். இழுத்து வர செய்து சென்றார்கள் நாட்டு மக்கள். அந்த பசுவு சூறாவளி காட்டு போலவே என் நாட்டு மக்களை விரட்டடித்து விட்டார்கள். ஓடோடு வந்தார்கள். மன்னா முடியவில்லை என்று சொன்னார்கள். கொல்ல வருகிறது என்று கூறினார்கள். எப்படியாவது காமதேன் பசுவை காதி நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு சென்றேன். முடிவெடுத்து சென்றேன். கேட்ட காமதேன் பசுவை அவர் என்ன கூறினார்? இந்த பசுவை சொந்தவன் அல்ல,
தேவிலோகத்திலே தேவேந்திர சொல்லுவார், இந்த பசுவை அடைய விரும்பிட்டால் தவம் செய்ய வேண்டும். 12 வருடங்கள் தவம் புரிந்தாலா இந்த காமராஜ் பசுவை அடைய எப்படியாவது காமராஜ் பசுவை காது நாட்டு கொண்டு செல்ல வேண்டும். தவம் செய்தே சூழி 31 தேவர்கள், 45 ரிஷிமார்கள், கிண்ணே கெண்டடு ஆற்றத்திற்கு பாரகல்லா தெய்வ கூடி எப்படியாவது என்னுடைய தவத்தை கொளுக்க விடுவது திட்டமிட்டார். அப்பொழுது நான் தவம் செய்து கொண்ட பெண்ணை நாட்டியம் ஆட வைத்தார்கள், நடனம் ஆட வைத்தார்கள். தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஞானக்கண் அந்த பெண்ணை பார்த்த உடனே, அந்த பெண்ணை நான் பார்த்த உடனே என்னுடைய தவம் கொலைத்து என்ன இருக்க என்ன காரியம் செய்து விட்டோம். காமதனின் பசுவை அடைவதற்காக வேண்டி தவம் செய்ததா ஒரு பெண்ணாலே தவம் குறைந்து போய்விட்டது. எப்படியாவது காமதன் பசுவை காது நாட்டு கொண்டு செல்ல வேண்டும். வீட்டில் தவம் செய்து கொடுக்கப்பட்டு தேவர்கள்லாம் சபை கூடி கொடிய மிருகத்தை விட்டு என் தவத்தை குளிக்க செய்தார்கள். உடனே விஸ்வகம் எடுத்து கொடிய மிருகத்தை எதிர்த்தடித்து காமதன் பசுவை நான் கைப்பற்றினே. காமதன் பசுவை நான் கைப்பற்றினே. காதி நாட்டிலே மக்களோடு மக்கள் ஒன்றாக வாழ்ந்ததா. இந்த மைக் வேஸ்ல இருக்கு பாத்தியா சார்? ஹலோ ஹலோ ஹலோ. மக்களோடு மக்கள் ஒன்றாக நான் வாழ்ந்ததா எனக்கு ராஜ ரிஷி என்று பட்டத்தை கொண்டார். காமதன் பசுவை அணிவதற்காக வேண்டி யாகவனுக்கு கொடிய மிருகத்தை வெறுத்து அடித்ததா விஸ்வாமித்திரன் பேர் நம்ம சுட்டி காதி நாட்டிலே சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். 12 படத்துக்கு தெய்வலோகத்தில் தெய்வதந்து எல்லாம் ஒழுங்கு செய்து தெய்வ ரகசியம் பேசுவது வழக்கமாகும். வாயு பகவான், வண்ண பகவான், இடி பகவான், அக்கினி பகவான், சுருளி 33 தேவர்கள் எந்த செய்யக்கூடிய யமதர்மராஜன் இந்த தேவதந்துவை முடுக்க செய்வதாக இருந்தால் தேவேந்திரன் ஒருவனை தவிர யாருக்குமே துணிச்சல் வரவே முடியாது. அந்தவனை காண வேண்டும் அல்லவா? பார்க்கின்றேன். இந்த பழனிசாமியினுடைய மருமகன் செல்வம் அவர்கள் எனக்கு 100 பெரிய கட்சிகளை அன்பில் பார்க்க வரங்குள்ளார். என் அன்பு மறவாத, இணைவறியாத, பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, எதிர்மூச்சு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்த வாத்தியார் பழனிசாமி அவர்கள் நினைவிலாக இந்த ஹரிச்சந்திர மயான காண்டம் என்று சொல்லப்பட்ட நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய குடும்பமாக்கப்பட்டது சீருடனே சிறப்புடனே செல்வச்சீமானாக அவர்கள் வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். காந்தி நகரை சேர்ந்த சூசை அன்பு மகனவன் எனக்கு 50 ரூபாய் அன்பு காணிக்காக சொல்லிக்கின்றார். அதனுடைய செய்யும் தொழிலும் சிறப்பாக வாழ வேண்டும். நீடு ஊடி காலமாகவே நோய் நொடி இல்லாமலே 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும். வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். அன்பு சார்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் நம்மை எல்லாம் விட்டு மறைந்து சென்ற ஆயக்கலை 64 நாடகக்கலையில் சிறந்து விளங்கிய பழனிசாமி ஐயா அவர்கள் சார்பிலும் ஆதித்தமிழர் பேரவையினுடைய உறுப்பினர்களாக காளிமுத்து, கந்தன்,
பாலிஸ் இவர்களின் சார்பாக முத்துக்கண்ணன் அவர்கள் ஐயா முனிவராக நினைக்கும் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி கௌரி பொன்னாட போட்டிக்கு கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரன் பழனிசாமியினுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கந்த வணக்கத்திற்கு நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இதோ இத்தேவர்கள் தளபதியான வரணும் தெய்வேந்திரன் ஒருவன் தான். முடியும் நேரு கண்டு வருகிறேன் கண்டு வருகிறேன். தேவரிசி அவர்களே வாழ்க தேவேந்திரா. மகாரிஷி அவர்களே உன்னுடைய அரசாட்சி சிறப்பாகவே வாழ வேண்டும். ஆகட்டும் ஐயனே. 12 வருடத்துக்கு ஒரு தெய்வீகத்தன் தெய்வதுன்பை வழங்க செய்து உண்மைதான் தெய்வ ரகசியம் பேசுவது வழக்கம் அல்லவா? உண்மைதான். முதல் ஆண்டு தொடங்கி இருக்கின்றான். வாய்பாரானது கொடுக்கிறான், வண்ண பகவான் அவர் இருக்கிறான், இடி பகவான் அவர் இருக்கிறார். சுருளி 33 தேவர்கள் 47 ரிஷிமார்கள் கிண்ண கெம்பு அத்தனுக்கு பாதகெல்லாம் தெய்வ சமணவர் விட்டார். அனைவருமே அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட இருந்த பதிலும் தெய்வ சபை கலகலப்பு இல்லையா? கலகலப்பு இல்லை என்றால் ஏன் தெரியுமா? ஏன் கலகலப்பு? இந்த தெய்வ சபை கலகலப்பட இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இனிய நண்பன் வெந்தாடி வேந்தர் ஆர்வ நண்பன், பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு எதிர் மூச்சு உடையக்கூடியவன் வதச முடியவர் எங்கே அதோ வந்து கொண்டிருக்கிறார். அதோ வந்து வதேஷ் அவர்களே, விஸ்வாமித்திரரே, நலமாக வாழ்ந்து வருகின்றீர்களா? நலமாக இருக்கின்றேன். தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலனுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமலே இந்த தெய்வ சபையை சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. உண்மை. 13வது ஆண்டு தொடக்க விழாவிலே அனைத்து தேவர்கள் ஒன்றாக இணைந்து 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் 8 திக்குப்பாளர்களும் தெய்வ ரகசியங்களை பேச வேண்டும் அல்லவா? உண்மைதான். தேவதி மொழிய சப்தம் கேட்டு அனைத்து தேவர்களும் வந்து விட்டார்கள். உண்மை. ஏன் காலதாமதம்? எத்தனை தேவர்கள், வாயு பகவான், வர்ண பகவான், இடி பகவான், அக்கினி பகவான், சுருளி 33 தேவர்கள் இந்த தேவி சபை அவர் இருந்தால கலகலப்பு இல்லையப்பா. காரணம் என்னவென்றால் என்ன காரணம்? அதற்காக தாங்களுக்கு கலகலப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இவரை சேர்ந்த அருமை அண்ணன் டிரைவர் முரியஸ் அண்ணன் அவர்கள் என் மீது அம்பு கொண்டு 100 செல்வங்களை வாரி வழங்குள்ளார். அண்ணவர் எந்த ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்திருந்தாலும் அந்த எம்பெருமான் அருள் பெற்று நோயினோடு நீங்கி 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். ஆயக்கலைகள் 64 உண்டு. அதிலும் சிறந்த கலை நாடகக்கலை, அதிலும் சிறந்த கலை பரதக்கலை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பரதக்கலையை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவ மாதர்களை வரவழைத்து நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பதுதானே வழக்கம். அதுதான் குறையாக தெரிகிறது. அதோ ஏற்பாடு. அதாவது இந்த தெய்வ சபை கலகலப்பு கலைகளிலே சிறந்ததோ 64 கலைகள். அதில் சிறந்ததோ பரதநாட்டிய கலை. யாரு 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 நினைத்திருக்கிறாய்? இதோ ரம்பை. இந்த தெய்வ சபை இருக்கவே கூட அவர் ஒரு காலத்தில் என் தவத்தை கொலைக்கு செய்தவன். அப்படி என்றால் ஊர்வசி, துலோத்தமை ஆகட்டும். இந்த புற ஆட வேண்டும் போல இளவரசர் போட வேண்டும். பாவம் ராஜாலி வீட்டில் படுத்திருப்பார் இளவரசர். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை தகரை ஊறுகிறாள்.
வினைகளும் தீட்டுகிறார் துதி மீட்டுகிறார் அழகிய சுந்தரி ஆடுகிறார் இராசை கடலை ஊடுகிறார் மகிழ்ச்சி நாட்டிய கலை சொல்லுவள் மகளுக்கும் காதல் பொருள் சொல்லுவள் மகிழ்ச்சி நாட்டிய கலை சொல்லுவள் மகளுக்கும் காதல் பொருள் சொல்லுவள் எனதுடன் தங்கவே பாவனி தாளங்கள் சுகம் தருணாதங்கள் பகிர்வது சுகமல்லவோ சுந்தரி பாடுகிறாள் தேவேந்திரா, கிருஷ்ணகிரி அன்னை உமையவள் ஆடிய ஆட்டம் போலவே சிறப்பாக இருந்தது. இந்த பெண்மணிக்கு தகுந்த பரிசு கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஆகட்டும் ஐயனே. தேவேந்திரா, ஐயனே 12 வருடத்துக்கு ஒரு முறை மறைந்த மாமேதை அன்பு மாமா எஸ்பி பழனிசாமி அவருடைய அருமை மருமகன் செல்வம் அவர்கள் சார்பாக மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி எஸ் அந்தோனிராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 நண்பர் பரிசு வாழ்த்தியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் எஸ்பி பழனிசாமி அவர்களுடைய ஆசியோடு 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். விஸ்வமித்திரரே, 12 வருடத்துக்கு ஒரு முறை தெய்வலோகத்தில் தெய்வத்துவம் முடங்க செய்து தெய்வ ரகசியம் பேசுவது வழக்கம் அல்லவா? உண்மைதான். இந்த ஆண்டு பேசுகின்ற வார்த்தை தெய்வலோகத்திலே முத்து முத்தாக இருக்க வேண்டும், கருத்துக்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு வருவதிலே மனதிலே தங்கிக் கொண்டிருக்கணும். அது உன்னுடைய தலைமையிலே நடக்கட்டும். இப்பொழுது இதுவரை தெய்வலோகத்திலே நடக்கக்கூடிய தெய்வ ரகசியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது 12 ஆண்டு முடிந்து 1ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. எதை பற்றி பேச வேண்டும் என்று கூறுகின்றாய்? பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா? இருந்தாலும் இந்த உலகத்திலே பொய் சொல்லாதவன், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல், தந்தாரமிட்டு பிரதாரம் அப்பேறப்பட்ட வல்லவன் இருக்கின்றானா இல்லையா என்று பேச வேண்டும். பூலோகத்திலையா தந்தார விட்டு பிரதான சிக்கலம், வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன், உத்தமன், நீதிமான், சத்தியவேந்தன், யார் போக கூடாது, பொய் சொல்லாத ஒருவன் பூலோகத்திலே வாழ்கின்றானா எங்க போனாலும் வந்துடும் இல்லையா என்பது உன்னுடைய கருத்துக்கள். தேவேந்திரா, பூலோகத்தில் உள்ள மனிதன் எல்லாம் நரமனிதர். வாங்கிய கடனை எள்ளு என்று சொல்லக்கூடியவன் பூலோகத்திலே உள்ளவன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை கட்டிய மனைவி பேச்சை கேட்டு காலாலை எட்டி எட்டி ஒதுக்கக்கூடியவன் பூலோகத்திலே உள்ளவன். அப்பேற்பட்ட மனிதன் பூலோகத்தில் இருக்கும் பொழுது தந்தார விட்டு பிரதான நேசிக்கமை மனைவி வாழ முடியாது. வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன் இருக்கவே முடியாது, உத்தமன் இருக்க முடியாது, நீதிமான் இருக்க முடியாது, சத்தியவேந்தன் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. முடியாது முடியாது ஏனில்லை பூலோகத்திலே வாழ்நாளிலே ஒரு பொய் கூட சொல்லாத உத்தமன், நீதிமான், சத்தியவேந்தன், தர்மத்திலே சிறந்தவன், தந்தாரம் என்று என்னை மாறி பிரதாரம் இச்சிக்காதவன், வாழ்நாளிலே ஒரு பொய் கூட சொல்லாத உத்தமன் இருக்கின்றான். பூலோகத்திலே தந்தார விட்டு பிரதான நேசிக்காதவன், வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன், வல்லவன், உத்தமன், நீதிமான், சத்தியவேந்தன், பொய் சொல்லாமல் ஒருவன், பொய் சொல்லாத வாசகன் பூலோகத்தில் வாழ்ந்து வருகிறான், இருக்கின்றான். ஒருவன் இருக்கிறான். யாரவன்?
சொல்கிறேன். 56 தேசத்தின் தலைவன் திருச்சங்குவின் வளர்ப்பு மகன் என்னுடைய மாணவன் சத்திய ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான். அரிச்சந்திரன் பொய் என்று கொள்கிறேன். அவன் மையன். அவன் மையன். ரெண்டு பேரும் அடிச்சுக்காரங்க போலீஸ் ரிப்போர்ட் பொய் என்று கொள்கிறேன். சாந்தமாக உரையாட வேண்டும். அரிச்சந்திரத்தில் நொட்டிக்கு 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 100 ரூபாயால் எம்மால் வாங்க முடியும். வாங்கி வராவிட்டால் அப்படி நான் வாங்கி வந்துவிட்ட உமக்கு என்ன தண்டனை தெரியுமா? கூறும் கூறிப்பாரும் கூனூர் அடிப்பேன், நாய் வால் கட்டுவேன், தேவர்களுக்கு மதுக்குட சுமக்க வைப்பேன். நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தாங்கள் போய் வாங்கி வராவிட்டால் தமக்கு என்ன தண்டனை தெரியுமா? தலையை மட்டையடிக்க வேண்டும், கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வேண்டும், வெட்டைக்கல்லை மேல் ஏறி இந்த தெய்வலகத்தை மூலமாக வர வேண்டும். ஏற்றுக்கொள்கின்றாயா? பொய் வாங்க முடியவில்லை என்றால் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வெட்டுக்கிறது. கழுது புட்ட வெக்கம், அவமானம், அவமானம். விஸ்வாமித்திரரே, எத்தனை தினத்திற்கு நான் ராஜகடுவு என்பது 48 தினங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகங்கள். இதை மூன்றையும் சேர்த்தால் 48 தினங்கள் வரும். அப்படிப்பட்ட ராஜகடுவு 48 தினங்களுக்குள் பொய் வாங்கி வர வேண்டும். வாங்கி வருகிறேன். தண்டனை உறுதி. வாங்கி வருகிறேன். காலையில் அசிங்கப்பட போற நீ. அவமானப்பட போகிறேன் நினைத்தேன். காந்தி நகர்ல காலையில் அசிங்கப்பட போற. அவமானப்பட போகிறாய். இந்த மதத்தில் படைக்கிறேன். பதரமாக நீ பாதுகாக்க வேண்டும். அப்பப்ப என்னிடத்தில் எப்படி உதவி கேட்கின்றனோ அதை நீ செய்து கொடுக்க வேண்டும். அப்படியே தாங்கள் கரையட்டும். கடவுள் ஏன் கல்லானாள் மனு கல்லாய் போன மக்களே. கடவுள் ஏன் கல்லான மன கல்லாய் போன மனிதர்களாலே. எல்லோரும் வாழ்க்கை தன்னை இழந்தான். கடவுளே கல்லான மன கல்லா போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. அத்தனையும் மதி மனசாட்சி, அத்தனையும் மதி மனசாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லால் மன கல்லால் போன மனிதர்களாலே. சதிசெய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்.
கடவுளே கல்லாம மனக்கல்லா போட மனிதர்களாலே கடவுளே கல்லாம மனக்கல்லா போட மனிதர்களாலே கௌரியா அயோத்தி மாநகரம் ஹரிச்சந்திரன் அவர்கள் மகன் ரோகிதாசனுக்கு பிறந்த உணவை சிறப்பாகவே கொண்டாடி கொண்டிருந்தார். என்னை பார்த்தோன்னே வாருங்கள் வாருங்கள் சாமி என்று வரவேற்கிறார். என்னுடைய மகன் பிறந்த விழாவுக்கு அழைப்பில்லாமலே வந்ததற்கு நான் செய்து பாய்க்கும் என்று கூறினார். ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா உன்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவுக்காக அங்கு வருவதே மக்கள் நலனுக்காக ஒரு யாகம் வளர்க்கப் போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பொருள் வேணும் கேட்டேன். சாமி இவ்வளவு வந்து குறிப்பாக சொன்னா கொடுப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று கூறினார் ஹரிச்சந்திரன். கொஞ்சமாக கேட்டா கொடுத்து விடுவான் ஹரிச்சந்திரன் என்று மனதிலே கொண்டு ஹரிச்சந்திரா அதை கொண்டு ஆடைய மட்ட பார்வையிலே நிறுத்தி அது மீது ஆங்கார புருஷன் ஒருவனை அமர வைத்து அது மீது மாணிக்க கண்ணை வைத்து எவ்வளவு எவ்வளவு சொல்லட்டு எவ்வளவு சொல்லட்டு விட்டெறிந்து கீழே விழுந்து எவ்வளவு மேலுகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும். சுமாராகவே 48 கோடி திரவியம் வேணும் என்று கேட்டேன். எங்கிருந்து கொடுப்பா மறுப்பா மறுப்பா போய் 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 உடனே மந்திரி சத்தியகீர்த்தியாரை வரவழைத்து கீர்த்தி அவர்களே விஸ்வாமித்திர சாமியானவர் 48 கோடி திரவியம் கேட்கின்றார். ராம லக்ஷ்மணர் சொல்லப்பட்ட கலைஞரை எடுத்துக்கொடு கொடு 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 என்று கூறிவிட்டார். சிந்தித்து பார்த்தேன் எப்படியாவது பொய் வாங்க வேண்டும் அல்லவா சிந்தித்தே ஹரிச்சந்திரா இன்னும் யாகத்துக்கு நாள் குறிக்கவில்லை. நாள் குறித்து விட்டு இந்த 48 கோடி தெரிவித்தை எடுத்துச் செல்கிறேன் ஹரிச்சந்திரா. இந்த 48 கோடி தெரிவிய உம்மிடத்திலே இந்த 48 கோடி தெரிவித்தை வைத்துக் கொண்டா போய் வாங்கி நம்மளை திட்டமிட்டு நில்லு சாமி. அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை என்றுமே நான் வைப்பதில்லை. எடுத்து செல்லுங்க என்று கூறிவிட்டார். ஹரிச்சந்திரா உங்களுடைய சந்தேகமாக இருந்த என்னுடைய உத்தரவாசம் உத்தர வைக்கிறேன். உன்னுடைய ராஜ முத்திரவை இந்த 48 கோடி திறவை உம்மிடத்திலே இருக்கட்டும். யாகத்துக்கு நாள் குறித்து விட்டு மீண்டும் எடுத்துச் செல்கிறேன் என்று அரண்மனை விட்டு வெளியேறி கொடிய மிருகத்தை விட்டு 56 நாட்களை நாட்டையும் அழிக்க செய்தேன். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹரிச்சந்திரனிடத்திலே முறையிட்டார்கள். மன்னா கொடிய மிருகமெல்லாம் நாட்டை அழிக்கிறது வார்கள் 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 என்று உடனே ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு சென்றான். கொடிய மிருகத்தெல்லாம் வெறித்தடித்து விட்டு கழிப்பினால ஆசிரமத்தெல்லாம் அவர் சென்றார். நல்ல நேரம் போய் வாங்குவதற்கு கழிப்பினாலே ஆசிரமத்தில் வந்தார் ஹரிச்சந்திரன். தேவிலோகத்தன்னை என்ற பெண்களை வரவழைத்து சாமலா சோமலா என்று சொல்லப்பட்ட பெண்களை வரவழைத்து போகு போ போ. ஹரிச்சந்திரன் வேட்டையாடிய கழிப்பினால ஆசிரமத்திலிருந்து கொண்டிருக்கின்றார். அவன் முன்பதாக நாட்டியம் ஆடுங்கள்.
நடந்து பாடுங்கள், பரிசு பரிசு பெறுங்கள். மணிகண்ட மாலையை கேளுங்கள், நவடத்திர மாலையை கேளுங்கள், பூச்சக்கர கொடியை கேளுங்கள். மறுத்த நம்முடைய திருமணம் செய்யப்படி அச்சுறுத்தல்களை என்று பெண்களை அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு அனுப்பி சென்றார்கள், ஆடினார்கள், நாட்டியம் ஆடினார்கள். உடனே மந்திரி சத்தியகீர்த்தியாரை வரவழைத்து மலர் சென்றார் அழைத்து விரட்டி விட்டார்கள். ஓடி ஓடி வந்தார்கள் பணி பெண்கள். மன்னா முடியவில்லை என்றார்கள். 2 பெண்களை கைப்பிடித்தே சென்றேன் ஹரிச்சந்திரத்திலே. ஹரிச்சந்திரா, ஏனடா அனுப்பியவர்களை மாணவர்கள் செய்தா என்று கேட்டேன். என்ன கூறினார்? சாமி, என் கண்ணை கெட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், என் உயிரை கெட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், இந்த மண்ணை கெட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனா? நீசமான பெண்களை என் மணக்க செய்யும்படி உத்தரிக்கிறார்கள். தந்தார விட்டு என்றுமே நான் பிறந்தார் நேசிப்பதில்லை சாமி என்னுடைய காலத்தால் கோபம் வருகிறது என்று என்னுடைய மனைவோடு வாழ்ந்த பூமியிலே கடகடா கடகடா கரண்டான உருண்டு ஓடியல் கலக்கினார். ஹரிச்சந்திரா, உன்னுடைய மனைவி கூட வாழ்ந்த பூமியில் விழுந்து விட்டது கலங்குகிறாயா என்று கேட்டேன். இல்லை 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 சாமி, என்னுடைய மனைவிகள் பூமியில் விழுந்து விட்டதை நான் கலங்கவில்லை. உன்னுடைய பொன்னான பாத நோகம் என்றுதான் கலக்கமாக கவலையாக என்று கூறிவிட்டார் ஹரிச்சந்திரர். ஹரிச்சந்திரா, கண்ணை கேட்டால் கொடுப்பாய் என்று சொன்னாய் அல்லவா? படைக்கப்பட்ட பிரம்மதேவனுக்கு சொந்தமானது கண்ணு, ஈசனுக்கு சொந்தமானது. மண்ணை கேட்டால் தருவாய் என்று சொன்னாய் அல்லவா? உன்னுடைய 56 நாட்டை எனக்கு தாரவாத்து கொடுப்பாயா? தருவாயா என்று கேட்டேன். மறுத்தா பொய் வாங்கிவிடலாம் என்று கூறி நினைத்தேன். தருகிறேன் என்று கூறிவிட்டார். 56 மன்னர்களையும் வரவழைத்தான். என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து 56 நாட்டையும் எனக்கு தாரவாத்து கொடுத்தான் ஹரிச்சந்திரன். எமக்கா பெட்டக்கழுதே, சாமானியம் விடவே மாட்டேன். நான் எப்படியாவது பொய் வாங்கியே தீர்வேன். ஹரிச்சந்திரா, நாடு யாருக்கு சொந்தமடி கேட்டேன். உமக்கதான் என்று கூறினார். மக்கள் உமக்கதான் சொந்தம் என்று கேட்டேன். மந்திரி சத்தியகீர்த்தி கேட்கும் பொழுது அன்பர் என்ன கூறியார்? மாண்டாலும் அடிவதை தவிர உனக்கு நான் மந்திரியாக வாழவே முடியாது என்று கூறிவிட்டான். ஹரிச்சந்திரா, நாட்டை எனக்கு தாரவாத்து கொடுத்து விட்டாயாலா? இந்த நாட்டில் நமக்கு வேலைகளை வெளியே அறுவடை விட்டு வெளியேறினான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரா, நில்லு, நாட்டவே தாரவாத்து கொடுத்து விட்டாயல்லவா? எனக்கு சொந்தமான பொருளை எடுத்துச் செல்கிறாய் என்று கூறினேன். சாமி, என் உயிரத்தை வரை எனக்கு எந்த இடத்துல எந்த பொருளாதாரம் இல்லை என்று கூறினார். ஹரிச்சந்திரா, நீ அணிந்திருக்கின்றாய ஆடை ஆபரணம் அதை எனக்கு சொந்தமாகும். நாடே எப்பொழுது சொந்தமாகி விட்டதோ இந்த நாட்டு கட்டுப்பட்ட அனைத்து பொருளுமே எமக்கு சொந்த. எமக்கு சொந்தம் என்று கூறி அதை அமர்த்து வைத்துவிட்டு அரண்மனையிலே காவி உடைய இருக்கிறது, அதை உடுத்தி வெளியேறி செல்லு என்று கூறினேன்.
ஆபத்துக்கு வைத்துவிட்டு காவி உடற்கி வெளியேறினான் அரைச்சந்திரன். பொய் வாங்குவதற்கு நல்ல நேரம், தக்க சமயத்தை விட்டு ஏன் தெரியுமா? 48 கோடி திறமையும் இடத்துல படுத்தேன் அல்லவா? அதை கேட்க வேண்டும். இன்று மனதில் எண்ணிக்கொண்டு அரைச்சந்திரன் நில்லு நில்லு நில்லு. 48 கோடி திறமையும் இடத்துல யாகத்துக்காக வேண்டி ஒப்படைத்தேன் அல்லவா? அதை கொடுத்து விட்டு செல்லுண்டு கூறு. சாமி, அரண்மனையில் இருக்கிறது எடுத்து செல்லுங்கள். நான் அருச்சந்திரா 56 நாட்டை எனக்கு தார்வாத்து கொடுக்கும் பொழுது 48 கோடி திறமையும் தனிமையின்றி சொல்லவில்லை, ஒன்றாகவே தார்வாத்து கொடுத்திருக்கிறானே. இது 48 கோடி திறமை தனிமை சொல் சொல்லு சொல்லு சொல்லு. தனிமை என்று சொல்லுண்டு கேட்டேன். அவன் என்ன கூறினா? சாமி, 48 தினம் கிடுக்குடு 48 கோடி திறமையும் படைக்கிறேன் என்று கூறினார். உடனே நட்சத்திரனை வரவழைத்து தரகராக திட்டிட்டு 48 கோடி திறமையை வாங்கி வரும்படி பின்புறாக அனுப்பிவிட்டேன். சென்றார் ஹரிச்சந்திரன். இந்த 48 கோடி திறமைத்துக்காக வேண்டி காசுவாராக சந்திரமதி ரோகிதாசாரி இருவரைய விலையோ விலை என்று விலை கூறி யாருமே முன் வரவில்லை. அக்கினி பகவானை வரவழைத்து காலகண்டனாக மாற்றி 48 கோடி தெரிவித்துக்காக சந்திரமதி லோகிதாசனை விலை கொடுத்து வாங்க செய்தேன். விலை கொடுத்து வாங்க செய்தேன். தரகின் கூலி கேட்டான். எங்கிருந்து கொடுப்பான்? இருந்தா தானே கொடுக்க முடியும். யாராவது இடத்துல என்ன ஒப்படைத்து விட்டு ஒரு கூறி எடுத்து கூறிவிட்டான். தென்று செய்ய ஆடக்கூடிய யமதர்மனை வரவழைத்து வீரமாக திட்டித்து அரிச்சந்திரனை விலை கொடுத்து வாங்க செய்தேன். சந்திரமதி லோகிதாசனோ காலகண்டனுக்கு அடுமை. 56 நாட்டையும் அரசு புரிந்து ஆளுகின்ற ஒரு மன்னன். மயானம் காக்க போகிறா. அரசரே, எமக்கா பெட்டக்கழுதை விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். காலகண்டனுடைய தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு பாரர்கள் மேல்மனத்துக்கு திப்புசேகருக்கு சென்றிருக்கிறான். லோகிதாசன் இருக்கிறான். அவனை கொல்ல வேண்டும். கொண்டு விட்டார். வேலை போய் முடிஞ்சு போய்விடும். எமக்கா பெட்டக்கழுதை. ஆட்டவரே, முருகா, ஞான பண்டிதா, யார் குற்றம் 100 பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்து கூட என்னை 3.25 நாளிகை மன்னித்து நாக சர்ப்பமாக வந்து எனக்கு காட்சி கொடுத்து விட போயிடே. வா வா வா. நாக சர்ப்பத்தை அனுப்பியிருக்கிறேன். லோகிதாசனை அரவம் தீண்டி கொன்று விடும். வந்த வேலை முடிந்தே போய்விட்டது. என்றிருந்தாலும் ஒரு அரசனை ஆண்டியே தீங்கி ஆக்கி தீர்வேன். நான் விடமாட்டேன். சாமானியமா பார்க்கின்றேன். எமக்கா பெட்டக்கழுது பார்க்கின்றேன்.